Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th அக்கௌண்டன்ஸில் சாப்டர் 12ல illustration 4 பார்க்குறோம். Compute cost of goods sold from the following information. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதாவது கிராஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சேல்ஸ், கிரெடிட் சைடு சேல்ஸ் ரிட்டர்ன், க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம். அதே மாதிரி டெபிட் சைடு ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேருந்து லெஸ் பண்ணி வர்றது தான் நம்ம கிராஸ் ப்ராஃபிட் போகும். ஆனால் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது ப்ராஃபிட் இல்லாமல் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தான் ப்ராஃபிட் இல்லாமல் குட்ஸை வந்து எவ்வளோ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இப்போது என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே போடுங்க பாருங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறோம் அப்படின்னா இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே போடுவோம், டெபிட் சைடு போடுவோம் 8000. அதுமாதிரி பர்ச்சேசஸை டெபிட் சைடு போடுவோம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5000 டெபிட் சைடு போடுவோம். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது, அது வந்து எங்கே வரும், பிஎன்எல் அக்கௌண்ட்டில் தான் வரும். அதனால் இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்க நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 9000 இருக்குது. இப்போது என்ன பண்ணுவோம், இந்த இதுலேருந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி லெஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிரும், ஓகேவா. அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க கால்குலேஷனாக. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் அதாவது பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், ஓகேவா. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ 8000 ப்ளஸ் பர்ச்சேஸோட வேல்யூ 60000 ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வேல்யூ 5000. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு 9000. அதை லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 64000 கிடைக்குது. இதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ஓகேவா. ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எடுக்கக்கூடாது, ஒன்லி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் ட்ரேடிங்கில் வரும். அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ப்ராஃபிட் இல்லாமல் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். அப்போது சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் உள்ளதான் அமௌண்ட்டு தான் நம்ம சேல்ஸ் கண்டுபிடிப்போம், ஓகேவா. ப்ராஃபிட் வச்சு இருக்கிற அமௌண்ட்டில் தான் நம்ம சேல்ஸ் கண்டுபிடிப்போம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஏற்கனவே முதல் சம்மில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து ப்ராஃபிட் இல்லாமல் கண்டுபிடிக்கிறது, சேல்ஸ் வந்து ப்ராஃபிட் வச்சு கண்டுபிடிக்கிறது, ஓகே. இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறோம். இதில் ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே போடுவோம், டெபிட் சைட் போடுவோம். பர்ச்சேசஸ் லெஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா ரிட்டர்ன்ஸை வந்து லெஸ் பண்ணி அவங்களே பர்ச்சேஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 70000, அதையும் டெபிட் சைட் போடுவோம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு போடுவோம். க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடு போடுவோம். இப்போ ப்ராஃபிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ஜின் 20% அவங்க பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டாக கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது எல்லாத்தையுமே க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் அமௌண்ட் கிடச்சிடும், ஓகேவா. இப்போ வந்து அவங்க பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கால்குலேட் பண்ணணும். இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளவு, ஓப்பனிங் ஸ்டாக்கு அதே மாதிரி தான் நெட் பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ 20000 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் வேல்யூ 70000 ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிங்கன்னா 30000 வரும். அப்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் வேல்யூ 70000, ஓகேவா. இப்போது சேல்ஸை நம்ம கால்குலேட் பண்ணோம். அவங்க ப்ராஃபிட் அமௌண்ட்டு சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் வந்து ஒரு 30000 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 70000ஓட ப்ளஸ் 30000 வந்து ஆட் பண்ணிக்குவோம். ப்ராஃபிட் வேல்யூ வந்து 30000 அவங்க சம்மில் கொடுத்தாங்கன்னா ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சேல்ஸ் கிடச்சிரும். 1 lakh வரும். 1 lakh வந்து சேல்ஸு, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அவங்க ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% ஆன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு பிறகு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க சம்மில் 20% ஆன் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சேல்ஸோட வேல்யூஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, நம்மளாம் 100ன்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கணும். சேல்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு 100, ஓகேவா. அதில் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 20% சொல்லியிருக்காங்க. அப்போ 100 மைனஸ் 20 எவ்வளோ வரும்னா 80 வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ஓகேவா. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வேல்யூ 18 கிடச்சிருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸை வச்சு கிராஸ் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து புக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி அமௌண்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது இல்லாமல் உங்களுக்கு ஈஸி மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 20 வந்து சேல்ஸு
சேல்ஸ் பண்ண, அதாவது கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து சேல்ஸில் வந்து 20 டிவைடட் பை நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு இன்ட்டு 8 இன்ட்டு நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட 70,000. இது எல்லாத்தையுமே நீங்கள் இது இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட்டோட அமௌண்ட் கால்குலேட் ஆகிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 0 0 கேன்சல் பண்ணிங்க. 2 1s are 2, 2 4s are 8, 4 1s are 4, 4 1s are 4, பேலன்ஸ் 3 இருக்கும், 30 வரும். 4 7s are 28. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கும் 2 இருக்கும், 4 5s are 20, 0 0 17,500 கிடைக்குது. அதாவது என்ன வேல்யூ? கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ நம்ம டேரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இவங்க புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது வரைக்கும் புரியுதா? அதாவது 100 வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து 20% ஆன் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சேல்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 100 இருந்தால் தான் அதுலேருந்து கால்குலேட் பண்ண முடியும். நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் 100ன்னு. அப்போ 20% ஆன் சேல்ஸ்னால் பேலன்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகேவா? சேல்ஸ்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணால் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிருச்சு. ஆனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். அவங்க புக்கில் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை வந்து பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஈஸி ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து கிராஸ் ப்ராஃபிட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா, நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிராஸ் ப்ராஃபிட்னா 20 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் வேல்யூ 80 இன்ட்டு நமக்கு ஏற்கனவே 70,000 காஸ்ட் ஆஃப் குட்ஸ் ஒரு கிடச்சிருக்கல, அந்த 70,000 போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா 17,500 வருது கிராஸ் ப்ராஃபிட் அமௌண்ட். அப்போ சேல்ஸ் கண்டுபிடிக்க காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டையும் ப்ளஸ் கிராஸ் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணால் சேல்ஸ் அமௌண்ட் கிடச்சிடும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளவு? 70,000 ப்ளஸ் கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ 17,500 இஸ் ஈக்குவல் டு 87,500. இதுதான் வந்து சேல்ஸ் அமௌண்ட். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.